என் சேனலுக்கு வரவங்கள்ட்ட நான் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஃபுட்பால் மன்றமுக்கு எது உங்களை கூட்டிகிட்டு வருது ஃபுட்பால் மன்றமுக்கு? அதான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏன்னா இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான மூல காரணமே எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்து மேட்சை பார்த்தோமா, 4 பேரை கலாய்ச்சோமா, அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்து கலாய்ச்சோமா, டே உன் டீமை பாடுறா என் டீமை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை ஸ்டாட்ஸை பற்றி பேசினோமா போனோமான்ட்டு இல்லாமல் ஏன் இங்கே வந்து இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், ஏன் ஃபுட்பால் இந்த நிலைமையில் வந்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசையினால தான் வந்து ஆக்சுவலாக அந்த சேனல் நானே ஆரம்பித்தேன். அதை பார்க்கறதுக்காக தான் நீங்களும் வந்திருக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடவும் இருக்கு. ஏன்னா இன்னையோட எபிசோட் அப்படி ஒரு லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக ஃபுட்பால் எங்கே இருந்துச்சு, ஃபுட்பால் எங்கே வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்பால் வந்து எப்படியெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஏன் சேஞ்ச், எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் இஸ் தி ஒன்லி திங் தட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஃபுட்பால்லே ஆப்வியஸாக இருக்க தானே செய்யும். ஸோ இந்த எபிசோடில் வந்து 1990s ஆரம்பிச்சு 2020s வரைக்குமே ஃபுட்பால் எவ்வளோ மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1990ஸ்லேருந்து நம்ம வந்து ஃபுட்பால் இப்போ 2025 இருக்கோம். ஃபுட்பால் எப்படிரா மாறி இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட்லி நம்ம நிறைய விஷயத்தில் வந்து பிரிக்கலாம். அந்த கல்ச்சுரல் சைட் ஆஃப் ஃபுட்பால், அதாவது ஃபுட்பால் ஆரம்பித்த காலத்திலிருந்து இவ்வளவு சீரியஸான ஒரு ஸ்போர்ட்டாக மாறும்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறது ஆரம்பித்த காலத்துலலாம் விடுங்க, ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஃபுட்பால் இவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் கிடையாது. ஃபுட்பால் இஸ் ஒரு பிளேஸ் எங்கன்னா யூகேல வந்து மோஸ்ட் ப்ரிடாமினெண்ட்டாக இருந்துச்சு ஃபுட்பால். அப்போது யூகே ஸ்பெயின்லலாம் எதுக்குன்னா மக்கள் வந்து வீக்கெண்டில் என்ன பண்ணுறது, 5 நாள் வேலைக்கு போகிறாங்க, 2 நாள் லீவ் கிடைக்கும். அந்த 2 நாள் லீவில் வந்து என்னடா பண்ணுறது, ஏதாச்சும் டைம் பாஸ் ஆடணுமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஆரம்பித்த ஒரு சேனல் தான் வந்துட்டு ஃபுட்பால் பேச்சு வந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் என்ன சொல்கிறது, ஃபுட்பால் வந்துட்டு அந்த ஒரு வீக்கெண்டுக்காக மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஜாலிக்காக போய் நம்ம டீமை சப்போர்ட் பண்ணுறோமா, எஸ் அப்படி காமான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறதுக்காக தான் ஆரம்பித்த ஒரு விஷயம் ஃபுட்பால். ஆனால் போகிற போக்கில் எப்படி ஆகி போச்சுன்னா, ஃபுட்பாலில் வந்துட்டு இந்த கல்ச்சரல் ஆஸ்பெக்டாக இனிமேல் யாருமே வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. டே நீ ஏன்டா அப்படி செலிப்ரேட் பண்ணுற, டே நீங்கள் என்ன டைட்டில் ஜெயிச்சிங்களா இந்த கேமை செலிப்ரேட் பண்ணுறக்கு, என்ன இதுக்குடா நீ வந்து இந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க, டே நீ எதுக்குடா 3rd கேம் ஆஃப் த சீசன்லேயே ஓவர் செலிப்ரேஷன் காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொராலிட்டி போலீசிங்கோ அந்த விஷயத்தை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இப்போ வந்து ஃபுட்பாலில் போய்கிட்டு இருக்கு. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது, நீ இவ்வளோதான் செலிப்ரேட் பண்ணும், இதுக்கு மேலே நீ வந்து பேசக்கூடாது, இவ்வளோதான் நீ எதிர்பார்க்கணும், அதுக்கு மேலே டேய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஃபுட்பால் எங்கடா போறது அப்படிங்கிற மாதிரி இந்த கல்ச்சரல் சைட் ஆஃப் ஃபுட்பால் ஒரு விஷயம் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இந்த பிசினஸ் சைட் ஆஃப் இட். அதை பத்தி நம்ம சீசனுக்கு எபிசோட் நம்ம பேசிட்டே இருக்கோம். போன எபிசோட் நீங்க வந்து இப்போ இங்க வந்து மேலே காட்டுவோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா போன எபிசோட்ல வந்து எவ்வளோ விஷயம் ஃபுட்பாலில் பிஸ்னஸ் சைடில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூணாவது இந்த மெடிக்கல் சைட் ஆஃப் ஃபுட்பால். நான் வந்து இன்னொரு எபிசோட் பார்த்துருப்பேன், நீங்கள் இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜுரிஸ், மோஸ்ட் காமன் இன்ஜுரிஸ் இன் ஃபுட்பால் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இன்ஜுரிஸ் வருது, ஏன் வருது அப்படிங்கிற விஷயத்துலையும் வந்துட்டு அந்த எபிசோட சொல்லியிருப்போம். ஃபோர்த் மெயின் இம்பார்ட்டன்டான சைடு வந்து இந்த டாக்டிக்கல் சைட் ஆஃப் இட். அந்த எப்படி ஃபுட்பால் இவால்வ் ஆகிட்டே வருது, ஏன் அப்பப்போ ஒரு சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கு ஃபுட்பாலில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். கடைசியில் வந்துட்டு இந்த டாக்டிக்கலாக அடாப்ட் பண்ணுற விஷயத்தினால ஆன் த பிட்ச் ஃபுட்பால் எப்படி மாறிடுச்சு. லைக் ஒரு கேமில் வந்துட்டு இப்போ எல்லா கேமும் வின் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் வந்து நிற்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால்லாம் மாறிட்டே வருது. முதல்லலாம் ஆனால் போடா ஒரு 80 பாயிண்ட் எடுத்தாலே டைட்டில், ஒரு 75-80 பாயிண்ட் எடுத்தாலே டைட்டில்ங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா 100 பக்கமாக போகணும் மட்டும் டைட்டில் வேணும்னா. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ 1990ஸ்லையும் ஒரு 2000ஸ்லையும் எடுத்தோம்னா அந்த கல்ச்சரல் சைட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். அந்த கல்ச்சரல் சைட் ஆஃப் ஃபுட்பால் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கேமுக்கு காலையில் எந்திரிச்சு ஒரு பியர் குடிப்பாங்க, ஆல்கஹால் குடிப்பானுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுவானுங்க, இஷ்டத்துக்கு பொட்டேட்டோ அது இதுன்னு கண்டமேனிக்குன்னு வந்து சாப்பிடுவாங்க. அவன் ஃபுட்பாலுங்கிறது ஒரு ஜாலியான விஷயமா இருந்துச்சு அப்போ ஒரு 1990ஸ்ல ஏர்லி 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் வாஸ் அ வெரி வெரி ஒரு ஃபன் திங். என்ன வேணாலும் சாப்பிடலாம், கேமை முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் கூட வந்து 2 பியர் அடிச்சுட்டு போய் வந்து கேமை முடிச்சுட்டு போய் படுத்து தூங்குவாங்க. இல்லை அந்த அன்னைக்கு நைட்டே போய் வந்து இதை ஜெயிச்சிட்டோம்னு போய் பயங்கரமா பார்ட்டி பண்ணுவாங்க. சும்மா கேம் ஜெயிச்சோம்னா கூட போய் பார்ட்டி பண்ணுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தா என்னது ஜாக் கிரீலிஷ் வந்து டீம் நல்லா விளையாடலினா போய் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கானா, என்னது மார்க்கஸ் ராஷ்வர்ட் எப்படி போய் இந்த பப்ல போய் பண்ணலாம், மேசன் மவுண்ட் அவங்க டீம் நல்லா விளையாடல, அவனே விளையாடல, இருந்தாலும் செல்சி டீம் மேட்ச் கூட போய் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கானாம, இதெல்லாம் நல்லதா அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். முதல்ல எல்லாம் ஒண்ணுமே என்னடா கேம் முடிஞ்சு வச்சு வா போய் ட்ரிங்க்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க.
அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ்ல வந்து கலந்துக்கிறது, அந்த ஒரு அதாவது ஃபுட்பால் மட்டும் ஷோஸ் இல்லாம வேற எந்த ஷோக்கு வேணாலும் போய் அவங்க வந்து சீஃப் கெஸ்டா போவாங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய அந்த மாடல்ஸ் கூட எல்லாம் போய் ஹேங் அவுட் பண்றது, என்ஜாய் பண்றது. ஆஃப்டர் ஆல் டேவிட் பெக்கமுடைய ஒய்ஃபே ஒரு பயங்கரமான மாடலா இருந்தாங்க அந்த காலத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்ல இருந்தெல்லாம் ஃபுட்பால் இப்ப மாறி போய் ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுட்பால். இந்த தவிர நீ வந்து ட்ரைனிங் பண்ற, போய் ரெக்கவரி பண்ற, வீட்லயே முடிஞ்சா ஜிம்லாம் போயிட்டு வெயிட் லிஃப்ட் பண்ற, திருப்பி அடுத்த நாள் ட்ரைனிங் வர, அடுத்த நாள் மேட்ச் ஆடுற, மேட்சை முடிச்சுட்டு இன்டர்வியூ கொடுக்குற, இன்டர்வியூ முடிச்சு நான் வீட்டில் போய் ஒழுங்கா ரிகவரி பண்ற, நான் சொன்னதை மட்டும் நீ சாப்பிடு, 8 மணி நேரம் மட்டும் தூங்கு, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீ தூங்கிடக்கூடாது, பாடி ஃபேட்ல 10 mg தான் ஃபேட் இருக்கணும், அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நீ விளையாடுறதுக்கு தகுதி கிடையாது, காலையில 8 மணிக்கு ஜிம்ல பாத்ரூம் போறியோலி வந்து ஜிம்ல உட்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ ஃபுட்பால். ஒரு கல்ச்சுரல் சைட் ஆஃப் ஃபுட்பாலுங்கிறதே மறந்துட்டோம். இப்போ எப்படி ஆச்சுன்னா இந்த ஃபுட்பாலர்ஸே வந்து தே கோ அந்த கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கிளப் ஃபேன்ஸும் எல்லா கிளப் பிளேயர்ஸுமே போய் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் போய் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் முன்னாடி வந்து அடிக்கடி நடக்கும். இப்போ வந்து பாருடா இந்த கிளப்போடைய பிளேயர் வந்து போய் இவனை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு போய் நம்ம ஆச்சரியப்பட்டு பாக்குறோம். புரிஞ்சுதா? இட் வாஸ் அ வெரி வெரி நார்மல் திங். அங்க இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸை வந்துட்டு ஒரு தெய்வ லெவலுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறது. ஃபிலிம் ஸ்டார்ஸ் மட்டும் இல்ல, கிரிக்கெட் பிளேயர்ஸ், மற்ற ஏதாச்சும் ஸ்போர்ட்ல நடந்த அவங்க பிளேயர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாவ் அப்படின்னு சொல்லி போய் நிற்போம். ஆனா மற்ற கண்ட்ரி, இப்போ நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன்ல, இஸ் ஜஸ்ட் அனதர் பிளேயர். எனக்கு ஞாபகம் இருந்த டைம்ல வந்து நான் அந்த மைக்கேல் ஜார்டனுடைய அந்த டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போ இருந்துச்சு இந்த பயங்கரமான ஃபேண்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ வந்து எந்த பிளேயரை பார்த்தாலும் ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிடுவாங்க. முடிஞ்சா ஓகே ஒரு போட்டோ எடுக்கான்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிடுவாங்க. ஆனால் நம்மளும் இன்னுமே இந்த பிளேயர் போறான்டா, எட்டி கூச்சு, நான் எப்படியாச்சும் ஆட்டோகிராஃப் வாங்கணும்டா, ஒரு போட்டோ எடுத்தே ஆகணும்டா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டோம். ஒரு பர்த்டே வந்தா கூட நம்ம அவங்களோட வீட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டு ஏய் வெளியே வாயாயோ இன்னைக்கு உன் பிறந்த நாள் எங்களை வந்து பார்த்துட்டு போயா முதல்ல அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்குலாம் நம்ம வந்து போயிட்டோம். ஸோ ஃபுட்பாலே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு மிலிட்டரி போலீசிங் மாதிரி வந்து எல்லா பிளேயர்ஸும் எல்லாருமே அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள உள்ள வந்தாகணுங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து ஃபுட்பாலோட கல்ச்சரல் சைட் ஆஃப் இட்டே போயிடுச்சு. 90s எங்க இருக்கு, இப்போ 2025ல இவன் நைட் 8 மணிக்கு வெளியே போயிட்டான்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம ஃபுட்பாலே மாறிடுச்சு. அதாவது கல்ச்சரல் சைட். பிசினஸ் சைட் ஆஃப் இட் நம்ம வந்து ஏற்கனவே போன எபிசோட்லேயே பேசியிருந்தோம். லாட் ஆஃப் மணி ஹஸ் கம் இன் டு ஃபுட்பால். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, இஃப் யூ பை அ டீம் ஆர் இஃப் யூ ரன் அ டீம், நீ வந்து பெரிய லெவல் ஒரு பிசினஸ் மேனா ஆயிடலாம். அந்த கிளப் வந்து ஆன் த பிச் சக்சஸ் காமிச்சதுன்னா நீ வந்து எல்லாத்தையும் நீ வித்து 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 வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் இதுவா ஆகி ஃபுட்பால் இஸ் நோ மோர் ஃபார் த பீப்புள் ஆர் ஆஃப் த பீப்புள், இட் இஸ் ஜஸ்ட் ரன் பை அ ஃபியூ பிசினஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போன பீரியட் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ கூட மறுபடியும் போய் பாருங்க, பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த பிசினஸ் சைட் ஆஃப் ஃபுட்பால். முதல்ல ஒரு டீமை ஓன் பண்ணனா ஓகே, அதில் ஒரே ஒரு ஓனர் தான் இருப்பான். அவன் போய் சண்டே மேட்சை பார்ப்பான், நல்லா விளாடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அவ்வளோதான். அவனுக்கு வந்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, அப்போ ரிட்டர்ன்ஸும் கம்மி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு டீமை ஓன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒருத்தவனுக்கு தான் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். இப்போ வந்துட்டு பயங்கரமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளெல்லாம் போய் ஒவ்வொரு கிளப்பும் வருஷம் எவ்வளோ ஜென்ரேட் பண்றாங்க. ஏன் ஓனர் அவங்க காசை கொண்டாந்து வந்துட்டு ஏன்டா போட்டு பிளேயரை வாங்க மாட்டேங்கிறாங்கிற ரேஞ்சுக்கு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். டேய் அது அவன் கிளப்புடா, அவன் வேணும்னா காசை போடுவான், காசை போடணும்னு இஷ்டம் இல்லைன்னா அந்த பிளேயரை வாங்க மாட்டான். நீங்க வந்து ஆஸ் ஃபேன்ஸ் ஆஃப் த ஃபுட்பால் கிளப் உங்களுக்கு ஓனர்ஷிப்ல எந்த வித இதுவுமே கிடையாது. உனக்கு அந்த கிளப்பை பிடிக்கலையா, உனக்கு நீ இனிமேல் எதுவும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நீ அந்த வாங்குற அந்த ஜெர்சி வாங்காத, மேட்சை போய் அட்டன் பண்ண, அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளப் ஓனருக்கு புரிஞ்சிடும், ஐயோ இவங்க எல்லாம் யாருமே வரலன்னா நம்ம கிளப்பை இழுத்து மூடி போக வேண்டியது, நம்ம ஃபுல் லாஸ்ல போயிடுவோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணுவான். ஆனா டேய் நீ எப்படிடா இந்த பிளேயரை வாங்கி கொடுக்காம நீ என்னடா அப்படி கிழிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேட்கற தகுதியில் நம்மளுக்கு கிடையாது, உரிமையும் கிடையாது. ஸோ ஃபுட்பால் சைட், த பிசினஸ் சைட் ஆஃப் இட் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தி மெடிக்கல் சைட் ஆஃப் ஃபுட்பால் பயங்கரம் இன்டென்சிட்டி ஆஃப் த கேம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த டாக்டிக்கல் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வரும்போது சொல்றேன் எப்படி இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபுட்பால் வந்து எப்படி மாறிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சு. ஏன்னா 1990s 2000s வந்துட்டு சும்மா ஜாலியா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருப்பாங்க பிச்சில், 90 நிமிஷம் தான் கேம், அது மாறல. பட் ஆனால் தி இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபுட்பால், எவ்வளவு தடவை ஸ்பிரிண்ட் பண்றோம், எவ்வளவு தடவை பின்னாடி வரோம், எவ்வளவு ஸ்பீடா பாலை எடுத்துட்டு முன்னாடி கொண்டுட்டு போறோம், ஆஃப் த பால் எவ்வளவு ஸ்பிரிண்ட் பண்றோம், ஆப்போசிஷன் பிளேயரை போய் பிரஸ் டவுன் பண்றோம், இதெல்லாம் எவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கோம். முதல்ல அடா வந்து பால் இருந்துச்சா வச்சுட்டு போறேன்,
வேணா இங்க வர சொல்ல வந்து கோல போட சொல்லாம இங்கே நிக்கலாம்டா, டே வாடா வாடா வாடா, நீ வரையா வரையா வா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் ஒரு ப்ரெஸ்ஸிங் அது இது அதெல்லாம் எதுவுமே இல்லை. இருந்துச்சு, நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த இன்டென்சிட்டியில இப்ப பிரீமியர் லீக் எடுத்து பார்த்தோம்னா 20 டீம்ஸும் பிரஸ் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டோம். கீழே இருக்க டீம் எல்லாமே 20th பிளேஸ் டீமும் வந்து மேல இருக்கிற டீம் வந்து பிரஸ் பண்ணி தான் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம். மற்ற லீக் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு பிரஸ்ஸிங் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அந்த கீழே பாட்டம் இருக்க சைட்ஸ் எல்லாம், மேல இருக்க சைட்ஸ் ஆப்வியஸ்லி பண்றாங்க, பட் கீழே இருக்க சைட்ஸ் எல்லாம் பண்றது இல்ல. இந்த பிரீமியர் லீக் தான் ஓவர் ரூஸ்தலமா போயிட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் வருது. முதல்லலாம் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிங்கிறது சீசன் முடியும் போது ஒரு 10 கேம் மீதி இருக்கும் போது வரும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நவம்பர், செப்டம்பர், அக்டோபர் நவம்பர்லயே ஹாம்ஸ்ட்ரிங் எல்லாம் வந்துருது. டேய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்பவுமே இந்த சீசன் முடிஞ்சா 4 வருஷத்துக்கு ஒருக்காதான் வேர்ல்டு கப் வரும், 4 வருஷத்துக்கு ஒருக்காதான் யூரோஸ் வரும். அதை தவிர சம்மர்ல வந்து 2 months சால்டா எல்லா பிளேயருக்கும் பிரேக் கிடைக்கும். ஏன்னா மேல முடியும், மிட் ஜூலைல இருந்து தான் ப்ரீ சீசன் ஆரம்பிப்பாங்க. ஸோ 2 solid months எல்லாம் பயங்கரமா ரெஸ்ட் எடுத்து உடம்புக்கு ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துட்டு சும்மா அப்பப்ப ஜிம் மட்டும் போய் டெய்லி ஒரு 5 நிமிஷம் வந்து ட்ரெட்மில்ல ஓடுற அதெல்லாம் மட்டும் தான் இருந்துச்சு. தவிர இந்த அளவுக்கு ஆஃப் தி சீசன் நேஷன்ஸ் லீக்னு ஒன்று இருக்கு, இந்த வருஷம் கிளப் வேர்ல்டு கப்னு இன்னொன்று நடக்குது. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா 2 years ஒன்ஸ் ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் கண்டிப்பா வந்துருது. எல்லா பிளேயர்ஸும் போய் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்துட்டு சம்மர்லயும் போயிடுறாங்க. அந்த பாடிகளுக்கு ரெஸ்டே இல்லாம கண்டமேனிக்கு இன்ஜுரி வருது. ஒரு பிளேயர் வந்து இனிமேல் நான் சொல்றேன்ல, மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி எல்லாம் இனிமேல் பிளேயர்ஸே வரமாட்டாங்க, தயவு செஞ்சு எதிரே பார்க்காதீங்க. ஏன்னா மெஸ்ஸி ரொனால்டோலாம் வந்து 20 years அவங்களால சாலிடா அந்த அவுட்புட் அவங்களுடைய பாடியை பார்த்துக்கிட்டு அவங்க இருந்தாங்க. 20 years ஒரு 2 பேர்த்துக்குமே இப்ப 35, 36, 37 ஆயிடுச்சு. இன்னும் வந்துட்டு ஃபுல் 90 minutes ஆடுறாங்க, அவ்வளோ கோல்ஸ் போடணுங்க வெறியோட ஆடிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் 32, 33, 34 தொட்டுட்டாங்கன்னா அப்பா இவன் 34 வரைக்கும் விளாண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது இனிமேல். ஏன்னா எந்த பிளேயர்னாலையும் அவ்வளோ பெரிய லைஃப் அவங்களோட ஸ்பேன், ஃபுட்பாலிங் ஸ்பேன் வந்துட்டு அவ்வளோ பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் 16, 17 இருந்தே ஆட ஆரம்பிச்சிடுறாங்க, 34 வரைக்கும் போவே முடியாது. ஏன்னா பாடி ஓஞ்சு போயிடும். எவ்வளவுதான் போறது, ஒரு 17 yearsக்கு அவ்வளவு கேம் 60, 65 கேம்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. ஸோ அதனால வந்து அட் இஸ் த மெடிக்கல் சைட் ஆஃப் இட். பட் மெயினா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்தது வந்து இந்த டாக்டிக்கல் சைட் ஆஃப் ஃபுட்பால் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பேசலாம். இந்த மெயின் எபிசோட டாபிக் அதான், இந்த டாக்டிக்கல் சைட் ஆஃப் ஃபுட்பால் வந்து எப்படி மாறி இருக்கு. 1990s என்ன இருந்துச்சு, 2000s, 2010s and 2020s. ஸோ 4 டெக்கேடா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி 1990s வந்து 2 மெயின் சிஸ்டம் இருந்துச்சு. ஒன் டோட்டல் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த யோஹான் கிரைஃப் அப்படிங்கிற பிளேயர், ஒரு டச் பிளேயர், அவர் வந்துட்டு கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் டோட்டல் ஃபுட்பால் அப்படிம்பாங்க. ஸோ டோட்டல் ஃபுட்பால் என்னன்னா இப்ப பெப் குவார்டியோலா பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம். எப்படின்னா இல்ல பெப் குவார்டியோலா சிஸ்டம் கூட நீங்க சொல்ல முடியாது. ஸோ டோட்டல் ஃபுட்பால் என்னன்னா எவ்ரி சிங்கிள் பிளேயர் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் எவ்ரி அதர் பொசிஷன். இப்போ எப்படின்னா ஒரு நம்பர் 6 ஆடுற ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஷுட் ஆல்சோ பி ஏபிள் டு பிளே ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், ஒரு நம்பர் 10, ஒரு நம்பர் 8, இந்த மாதிரி எல்லா பொசிஷன்லையுமே தெரியாம ஒரு நம்பர் 8 ஒரு நம்பர் 6 பொசிஷனுக்கு வந்துட்டானா அந்த பிச்சில் அப்ப அந்த சமயத்துல நம்பர் 6 வந்து அந்த நம்பர் 8 பொசிஷனுக்கு போய் ஆடக்கூடிய ஒரு திறமையும் அவனுக்கு இருந்திருக்கணும். தட் இஸ் பேசிக்லி வாட் இஸ் கால்ட் டோட்டல் ஃபுட்பால். என்னன்னா நான் என்கிட்ட பால் இருக்குன்னா நான் என்னுடைய மைண்ட்லயே தெரியும் எனக்கு அங்க ஒருத்தவன் பிளேயர் இருப்பான், இங்க ஒருத்தவன் பிளேயர் இருப்பான், அங்க ஒரு பிளேயர் நிற்பான். நான் யோசிக்காம நாங்க பாஸ் போட்டோம்னா அந்த பிளேயர் அங்க இருக்கணும் பாஸ்க்கு. ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் டோட்டல் ஃபுட்பால். நான் ஒரு நம்பர் 10 ஆனா நான் வந்து ஒரு நம்பர் 6 பொசிஷன் இருந்தனால எனக்கு வந்து அந்த இடத்துல எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியணும். இந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணணும்னு தெரியணும். அதே மாதிரி 55வது நிமிஷத்துல அந்த ஏரியால அந்த ஏரியாக்குள்ள நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேசிக்கலி இதான் டோட்டல் ஃபுட்பால். அதனால டோட்டல் ஃபுட்பால்னே வச்சிருக்காங்க. பேசிக்கலி எல்லா ஒரு பொசிஷன்ஸுமே இந்த மிட்ஃபீல்டர்ஸ், மெயின்லி மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் எல்லாமே விளையாட தெரியணும் அப்படிங்கறதுனால தான். இன்னொன்னு த ஃபேமஸ் கவுண்டர் அட்டாக்கிங் சிஸ்டம். என்னன்னா பின்னாடியே இருந்துருவாங்க, ஒரு 4-4-2 இல்ல 4-5-1 அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போட்டு பின்னாடியே உட்காந்துட்டு எப்ப நம்மளுக்கு சான்ஸ் வருதோ எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா பால் தூக்கி போட்டுட்டு எல்லாருமே ஓட சொல்றது. ஃபுல் டைம் நம்ம எனர்ஜி கன்சர்வ் பண்ணிக்குவோம். ஆனா எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்ப மட்டும் போய் அட்டாக் பண்ணிட்டு கோல் போடலாம். நம்ம வந்து ஆப்போசிஷன் போய் பிரஸ் பண்றது, அது பண்றது, இது பண்றது எதுவுமே தேவையில்ல. அவனே நம்மள்ட்ட வருவான், நம்ம பால் விடுவான், பாலை விட்ட நேரத்தில் நம்ம போறோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதுக்கு பேர் வந்து கவுண்டர் அட்டாக்கிங் சிஸ்டம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணனா கூட உங்களுக்கு வந்து புரியும். இந்த கவுண்டர் அட்டாக்கிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மெயினாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து அந்த சிஸ்டம் 4-4-2 சிஸ்டம் இந்த டீம் இருக்கிறாங்க அப்படின்னா
ஒருவேளை இந்த டீமோடைய ப்ளூ டீமோடைய பிளேயர்ஸ், நம்ம டீம் வந்துட்டு ரெட் டீம் வச்சுக்கோங்க, இந்த ப்ளூ டீமோட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இங்க நல்லா அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்ல வந்து இருக்காங்க, பால் ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் எல்லாமே மேல இருப்பாங்களா, இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து ஆக்கிபை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல வந்து பாலை வந்து இந்த நம்பர் 9 பிளேயர்ட்ட தான் பால் இருக்கு, அவன் வந்து இப்ப நம்பர் 7 பிளேயர் பக்கத்துல வரான், பாலை வந்து நம்பர் 7 பிளேயர் வாங்கிட்டான்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த நம்பர் 10 அண்ட் நம்பர் 9 வந்து இங்க ஓடிடுவாங்க. நம்பர் 8 இந்த விங்ல ஹோல்ட் பண்ணி நம்பர் 5 இங்க ஹோல்ட் பண்ணி இங்க 6 அண்ட் 7 இங்க பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல இவங்க எல்லாம் திரும்பி வரதுக்குள்ளார எப்படியாச்சும் இவங்க வந்து பிடிச்சிடணும்டா, பிடிச்சி இதே இடத்துல வந்து பாலை வந்து இந்த நம்ம இந்த 9 அண்ட் 10 இங்க ஓடினாங்கன்னா, ஒருவேளை 8 அண்ட் 9 வந்து இங்க கொஞ்சம் உள்ள இருந்தாங்க, 5 அண்ட் 8 உள்ள இருந்தாங்கன்னா, பால் 8 இருக்குன்னா சல்லுன்னு ஒரு பால் உள்ள போனா நம்பர் 9 10 போய் சைன்னு வந்து ஒரு கோல் அடிக்கணும். அப்படிங்கிறதா இதான் வந்துட்டு பேசிக்கலி கவுண்டர் அட்டாக்கிங் சிஸ்டம். பின்னாடியே இருந்துக்குவோம், இதே இடத்துல வந்துட்டு என்ன சொல்றது, இதே இடத்துல மொத்த டீமும் இருக்கும். ஃபர்ஸ்ட்லி எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆப்போசிஷன் எப்போ வந்து பாலை உடுறாங்களோ ஸ்ட்ரெயிட்டா வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம இது பண்றோம், மேலே போய் கோல் போடுறோம் அப்படிங்கிறதா வந்துட்டு இதுவாக இருந்துச்சு. இதான் வந்து இந்த கவுண்டர் அட்டாக்கிங் சிஸ்டம். இதான் வந்து பயங்கர ஃபேமஸா 1990s இருந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சைடுன்னு சொன்னேன்ல, இதுல வந்து பெரிய இதுவே அஃபெக்டே ஆகாது, இன்ஜுரிஸே வராது. ஏன்னா நம்ம பெரிய எனர்ஜி கன்சர்வேஷன் மோட்ல தான் இருக்கோம். அட்டாக் பண்ற டீம் கூட வந்துட்டு அந்தந்த இடத்துல தான் நிப்பாங்க. அவங்க பாலை விட்டா இவ்வளவு ஸ்பீடா பின்னாடிலாம் ஓடில வரமாட்டாங்க. ஆனா பால் போனா போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ மேஜரா அந்த பாடியில் இருக்கிற அந்த பாடியில் இருக்கிற டோல்னு சொல்லுவாங்க, டோல்னா அந்த ப்ரெஷர், அந்த பாடியில போடுற அந்த ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப கம்மி. அந்த சமயத்துலலாம் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பின்னாடி டிஃபென்ஸ் வந்து நல்லா இருக்கும். மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாம் டிஃபென்ஸை ஃபுல்லாக அசிஸ்ட் பண்ணுவாங்க. பெரிய கேப் இருக்காது, கோல் கீப்பருக்கும் டிஃபென்சிவ் ஆட்களுக்கும் பெரிய கேப் இருக்காது. இப்போலாம் தான் பயங்கரமாக ஹை லைன் கீலைன் பேசிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து 90s இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் வந்துட்டு இட் வாஸ் வெரி வெரி ஃபேமஸ். டோட்டல் ஃபுட்பாலுங்கிறத விட இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் வந்துட்டு இருந்துச்சு 90s. ஸோ 2000s எராக்கு வரும்போது நம்ம பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் குவாலிட்டி ஆஃப் த பிளேயர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரொனால்டோ மெஸ்ஸிலாம் அப்பதான் உள்ள வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரிஜினல் ஓஜி ரொனால்டோ அவர் இருந்தாப்ல, ரொனால்டீனியோ இருந்தாப்ல, நிறைய அட்டாக்கிங் பிளேயர்ஸ் எனக்கு வந்து இப்போ டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது, பட் எத்தனை இப்ராஹிமோவிச் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த டைம்லலாம் வந்து இண்டிவிஜுவல் குவாலிட்டி, அதாவது இப்போ 11 பேர் கொண்ட ஒரு டீம்ல ஒரு 3 பேர் மட்டும் மீதி இருக்கிற 8 பேரோட பல மடங்கு மேலே இருந்தாங்க இண்டிவிஜுவல் குவாலிட்டியில். ஸோ அந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டியை யூஸ் பண்ணி டீம் செட்டப் பண்ண ஆரம்பிச்சாங்க. டே சும்மா பின்னாடி உட்கார தேவையில்லை, கொஞ்சம் மேலே போகலாம், ஆனால் இந்தோடைய இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்கிற பிளேயரை யூஸ் பண்ணிட்டு அவனுங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம டீம் செட்டப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா வந்து இந்த ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாம் அந்த டைம்ல தான் உள்ள வந்தப்போ வந்து இந்த அதான் சொன்னேன், அந்த ஓஜி ரொனால்டோ, ரொனால்டீனியோ அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா, பெக்கம் இவங்கெல்லாம் டைம்ல பயங்கரமான இண்டிவிஜுவல் குவாலிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டியை யூஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட்பால் வந்து அப்போ டைம் அந்த டைம்ல அது மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அப்போ ஒரு 4-4-2 சிஸ்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி சிஸ்டம் இருந்தாலுமே அந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டியை யூஸ் பண்ணி அவனை வந்து கோல் போட வைக்கிறதுக்கோ அட்டாக் பண்ண வைக்கிறதுக்கோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மெயின்லி அதே 4-4-2 சிஸ்டம் இருந்தாலுமே என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ நம்ம தான் ரெட் டீம் இல்லை, நம்ம அட்டாக் பண்ணுறதாகவுமே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா இவனுங்களை எல்லாமே அந்த மிட் டிஃபென்சிவ் ஆட்கள்லாம் இங்கே கொண்டாந்து வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்ப்பா. இந்த மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாம் வைடா, இந்த 2 மிட்ஃபீல்டர் சென்டரில் கொண்டாண்டோம்னாலும் இந்த மிட்ஃபீல்டர்ஸ்லாம் நல்லா வைடா போயிட்டு ஒரு நல்ல 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் இருந்தோம்னா பாலை கொண்டு போய் நம்ம இந்த விங்கால் நல்லா ஆடுறத மாதிரி ஆளா இருந்தானா வச்சுட்டு இந்த டிஃபென்ஸ் எல்லாம் பின்னாடியே நில்றா, நீ முன்னாடியெல்லாம் வராதிங்க பாரு, எவ்வளோ பின்னாடி இருக்காங்க பாருங்க இந்த இடத்துல என்ன வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற டிஃபென்ஸ் இப்போ 2000s இங்க இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற இதே டிஃபென்ஸ் லைவ் வந்து இங்க நிற்கும் கரெக்டா. இதே 4 பேர் வந்து இந்த இடத்துல நிப்பானுங்க, ஏன்னா ஹையா ஆடணும், அந்த பிச்சை வந்து மொத்தமா சின்னதாக்கணும், இவ்வளோ பெருசா விடக்கூடாதுன்னு சொல்லுங்க காரணத்துக்காக அந்த இடத்துல நிற்பாங்க. இந்த பெரிய இடத்துல இங்க இடத்துல நிக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நின்று இருப்பாங்க கரெக்டா. அதனால வந்துட்டு தேர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ் இங்க நிக்கிறதுக்கும் நான் வந்து போக சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து சொன்னோம்னா இந்த 2000s காலத்துல நம்ம வந்து ரியோ ஃபெர்டினாண்டு, ஜான் டெரி பத்திலாம் பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய டிஃபென்சிவ் லைனே இங்க தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற டிஃபென்சிவ் லைன் பாத்தீங்கன்னா ஒரு ரூபின் டியாஸ், ஒரு வேண்டைக்கு, வேற யார் சொல்லலாம், அந்த டாட்னமோட ஹை லைன்லாம் இங்க இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கும் இங்கேயே இருந்து இந்த மீதி 2 பிளேயர்ஸ் ஓடினாங்கன்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
அப்படி யோசிச்சு பாருங்க. அதனால அந்த டிஃபென்சிவ் லைனை நம்ம வந்து அந்த 2 பிளேயர்ஸை கம்பேரே பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஜான் டெரி அண்ட் என்னது விடிச்சு இவங்க ஃபெர்டினண்ட் எல்லாம் வே பெட்டர் தென் வேன் டைக்கன் பேசிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு லிவர்பூல் பயஸ் கூட இல்லை. நீங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், இங்க நிக்கிற வேன் டைக்குக்கும் இங்க நிக்கிற விடிச் அண்ட் ஃபெர்டினண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அவங்க டிஃபென்ஸ் பண்றதுக்கு. ஸோ அதனால அந்த 2 இதுல ஏறால இருக்கிற பிளேயர்ஸை கம்பேர் பண்றதே வேஸ்ட். ஸோ அட்டாக்கிங் சைட்ல எப்படி போயிருச்சுன்னா, இப்போ ரொனால்டோட அந்த டைம்ல இங்க இருந்த நான் நம்பர் 7 கொண்டு போய்க்கிறேன், ஐகானிக் நம்பர் 7. ஸோ நம்பர் 7 பிளேயர் ரொனால்டோ இங்க நிக்காது அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ரொனால்டோ வந்துட்டு அவருடைய ஸ்பேஸை யூஸ் பண்ணி இந்த 2 பிளேயரையும் தாண்டி சல்லுன்னு உள்ளவாப்புல ட்ரிபிள் போயிட்டு இங்கிருந்து ஷாட் எடுத்தா அப்படின்னு கோல் ஒழுங்கி போகும். இந்த மாதிரி இப்போ மெஸ்ஸி வந்து எங்க நம்பர் 10 இங்க அங்க கொண்டு போட்டோம் பாருங்க. ஸோ நம்பர் 10 நம்ம மெஸ்ஸி வந்து இங்க இருந்தாருன்னா, இந்த இடத்துல பால வாங்கினா கூட மெஸ்ஸி எங்க வேணாலும் இதுக்குள்ள போய் 4 பேர் டேக் ஆன் பண்ணிட்டு இங்கா போய் அப்புறம் வந்து சல்லுன்னு போய் கோல் கீப்பர் படுக்க போட்டு கோல் போடுவாப்ல. அந்த மாதிரி டைம்லலாம் இருந்த காலத்துல வந்துட்டு பெருசா ஒரு ரிஜிடிட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்லாம் இல்லை மெயினா. ஓகேவா? ஸோ இந்த வந்து பிளேயரோடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 4-4-2 வந்து கவுண்டர் பண்றதுக்காக வந்துட்டு ஒரு ரோல், ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு ரோல் வந்துச்சு. தட் இஸ் கால்ட் த மேக்கலேலே ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்கலேலேங்கிற பிளேயர் வந்துட்டு ரியல் மெட்ரிடுக்காக ஆடிட்டு இருந்தாப்ல 1990s லேட் 90s டைம்ல ரியல் மெட்ரிட் 2000 ஆடிட்டு இருந்தாப்ல. அவர் எப்படின்னா ஒரு பியோர் நம்பர் 6. உங்கள் இமேஜ் கூட பார்த்துருப்பீங்க மேக்கலேலே பத்தி. அவர் ஒரு பியோர் நம்பர் 6. எப்படின்னா அவருக்கு பெரிய டேலண்ட் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அது அவரும் சொன்னார், என்கிட்ட பெரிய டேலண்ட்லாம் கிடையாதுப்பா, ஆனா ஆப்போசிஷன் டீம் பாலை எடுத்துட்டு என்னை நோக்கி வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்கள்ட்ட நான் பால் எடுத்துருவேன். பாலை எடுத்துட்டு நான் திருப்பி உங்கள்ட்ட மீது 2 மிட்ஃபீல்டர் கொடுத்துறேன், நீங்க பாத்துக்கங்கப்பா. ஆனா என்னையவே வந்துட்டு பயங்கரமான அசிஸ்ட் நான் தூக்கி போடணும், பயங்கரமான இதுக்கு நான் கோல் போடணும்னு நினைச்சு நான் அதை பண்ண மாட்டேன். ஆனா ஆப்போசிஷன் என்னை தாண்டாம நான் பாத்துக்கிறேன், அதான்ப்பா என் ரோல். அதனால மேக்கலேலே ரோல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மேக்கலேலே ரோல் வந்து ரியல் மெட்ரிட்ல இருக்கும் போது அவ்வளோவா ஃபேமஸ் ஆகல அப்போ அவர் அங்கே ஆடும் போதும். ஆனா அவரை வந்து இந்த நம்ம பெரஸ் அவர் வந்து வித்தார், செல்சிக்கு வித்தார். என்ன சொன்னார் விற்கும் போது அப்படின்னா, எக்ஸாக்டா நான் படிக்கிறேன் என்ன சொன்னாருன்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, his technique is average, he lacks the speed and the skill to take the ball past opponents and 90% of his passes are either sideways or backways, rarely he passed the ball more than 3 yards அப்படின்னு சொன்னார். அப்போ பெரஸ் சொன்னாப்ல, இவர் ஒன்றும் பெரிய பிளேயர் இல்லப்பா, சும்மா இவர் என்னத்தை போய் பாலை வாங்கிட்டு இங்கே தான் கொடுக்குறாப்ல, 3 யார்ட் தாண்டி கூட அவன் பாஸ் போட மாட்டாப்ல, அவரை வச்சுக்கலாம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து விற்கும் போது சொன்னார். அதுக்கு வந்து ஜிடான் சொன்னாப்ல, அவனை வித்துட்டு அவரு போய் செல்சியில பெரிய லெவல் பிளேயர் ஆயிடும். அந்த செல்சியில போனதுக்கு அப்புறம் தான் இந்த மேக்கலேலே ரோல்ங்கிறது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா ஜோசே மோரினோ அவர் வந்து அப்படி யூஸ் பண்ணாப்ல. ஏன்னா 2003-4 ஜோசே மோரினோல அந்த டைம்ல தான் போனாப்ல செல்சிக்கு போய் அவங்க வின் பண்ணாங்க சீசன். ஸோ அப்போ அந்த மேக்கலேலே இருந்தபோது ஜிடேன் சொன்னாப்ல, ஜிடேன் வந்து அப்போ இன்னும் ரியல் மெட்ரிட்ல இருந்தாப்ல. அதுக்கப்புறம் அவர் வித்துட்டு தான் இந்த கேலக்டிகோஸ்லாம் அசம்பிள் பண்ணார் பெரஸ். நம்ம பெக்காம் உள்ள கொண்டு வந்தாப்ல, அந்த மாதிரி 2-3 பிளேயர் உள்ள கொண்டு வந்தாப்ல, எனக்கு சட்டா ஞாபகம் இல்லை யாருன்னு. அவனெல்லாம் கொண்டு வரும்போது வந்து ஜிடேன் சொன்னாப்ல, why put another layer of gold paint on a பென்ட்லி கார்ல எதுக்கு இன்னொரு பெயிண்ட் கோல்டு பெயிண்ட் அடிக்கிறீங்க, என்டையர் என்ஜினே போயிருச்சு, சும்மா இன்னொரு லேயர் பெயிண்ட் போட்டா மட்டும் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லலாம். அவன் என்ன மீன் பண்ணா அப்படின்னா, மேக்கலேலேயே போயிட்டான், அவனை நம்பித்தான் நாங்க எல்லாம் போய் பயங்கரமா அட்டாக்கிங் போவோம், இவன் பின்னாடி இருக்கா என்ன நடந்தாலும் இவன் பார்த்துக்குவான், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு நினைச்சு நாங்க போவோம், அந்த என்ஜினையே நீங்க வித்துட்டீங்க, இன்னொரு லேயர் கோல்டு பெயிண்ட் மட்டும் காரு கடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து ரியல் மெட்ரிட் வின்மே பண்ணல. ஒரு 2000ல இருந்து 2005-06 வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் 2003-4 இயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க ரியல் மெட்ரிட் அப்போ. ஸோ இன்னைக்கு சும்மா இந்த பெயிண்ட் அடிச்சா மட்டும் இங்க ஒன்றும் மாற போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் இவர் சொன்னாப்ல, ஜிடேன் சொன்னாப்ல ரியல் மெட்ரிட்ல பெரஸ் வந்து வித்ததுக்கு அப்புறம். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு மேக்கலேலே வந்து ஹி கோஸ் டு செல்சி. செல்சிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து இந்த 4-4-2 ரெகுலர் 4-4-2 இருந்த அந்த சிஸ்டம் வந்து இட் ஸ்டார்டட் டு சேஞ்ச் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4-3-3 மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஏன்னா அந்த மேக்கலேலேவை கவுண்டர் பண்றதுக்காக மற்ற பிளேயர் டீம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி 4-4-3 ஆடலாம்டா, ஏன்னா இங்க ஒத்த ஆள் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துட்டோன்னா கூட இந்த ஒத்த ஆள் வந்து நம்மள உயிர் எடுக்கிறான்டா, நம்ம வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் போக வேண்டாம், நம்ம வந்து ஒரு 4-4-3 சிஸ்டமே ஆடலாம், 4-3-3 சிஸ்டம் ஆடலாம், இந்த ஒரு மிட்ஃபீல்டர்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீம்ஸ் எல்லாம் இந்த ஒத்த ஆளுக்காக நம்ம டீமை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாரா வந்து அந்த மேக்கலேல இருந்தாப்ல அந்த டைம்ல.
ஸோ ஒரு 4-4-3 பேக்ல போய் ஆடலாங்கிற மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணணும் அந்த சிஸ்டம்ல, அதனால சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி 4-3-3 சிஸ்டமுக்கு போனாங்க. இங்க ஒரு பேக் 4, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. அந்த ஒரு எஃபெக்டை வந்து அந்த நம்ம மேக்கலே வந்து அவர் கொடுத்தாப்ல. இந்த மாதிரி ஆடினா தான் அந்த ஸ்பேஸ் எல்லாம் கம்மி பண்ண முடியும், அந்த அட்டாக்கிங் பிளேயர்ஸை உள்ள ஓட விடாம நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிஸ்டம் வந்து 4-3-3 சிஸ்டம் அப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு மற்ற டீம்ஸ் எல்லாம். அது வரைக்கும் ஒரு 4-4-2 ஃபிளாட் 4-4-2 தான் சொல்லுவாங்க அப்போ. ஸோ இந்த 4-3-3 சிஸ்டம் வந்து ஆரம்பிச்ச டைம்ல வந்துட்டு அந்த ஒரு 90s டைம், சாரி 2000s அண்ட் லேட் 2000s அந்த மாதிரி டைம்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 4-3-3 வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகி போச்சுன்னா, மெயினான 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் இல்லைல்ல. ஸோ அந்த டைம்ல இருந்தா இந்த ஸ்பெஷலிஸ்ட் நம்பர் 10 அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் தான் பயங்கரமான அட்டாக்கிங். இப்போ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஆடுறாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துட்டு, அந்த மாதிரி ஒரு பிளேயர். இப்போ ப்ரூனோ கூட அது ஆடுறது இல்லை, பட் ப்ரூனோ நம்பர் 10 ஆடினா செம பிளேயர் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயரே தேவைப்படலை. எந்த மேனேஜருமே இந்த நம்பர் ஸ்பெஷலிஸ்ட் நம்பர் 10 வச்சு ஆட போறாங்கிற ஒரு சிஸ்டமே இல்லாம போயிடுச்சுன்னா, டிபிக்கல் சென்டர் ஃபார்வர்ட்ஸா ஆடின 2 பிளேயருமே இப்போ வந்து விங்கர்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப அந்த நம்பர் 10 வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ பயங்கரமான எனக்கு தெரிஞ்ச கடைசி நம்பர் 10 ஒசில் ஆடினாப்ல ஆர்சனல். அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பர் 10ங்கிற ஒரு இதுவே இல்லாம போயிடுச்சு. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மிட்ஃபீல்டர்ஸாவே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நம்பர் 10ங்கிற விஷயமே டை ஆகிட்டே வருது. அதான் வந்து 2000ஸ்ல ஆடின சிஸ்டம். ஸோ 2010ல ஆடின சிஸ்டம் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் சிஸ்டம்ஸா மாற ஆரம்பிச்சு. ஸோ இண்டிவிஜுவல் பிளேயருடைய குவாலிட்டி வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான விஷயங்கள் கம்மியாயிட்டே வந்துச்சு. நம்ம ரொனால்டோ மெஸ்ஸியை வந்துட்டு இப்போ 2000 லேட் 2010s எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து, டேய் நீ டீமோட சேர்த்து நீ ஆடணும், உன்னோட டேலண்ட்டை மட்டும் வச்சு கொண்டு போய் ஆற சிஸ்டம்னா இனிமேல் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரோலை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க. சிஸ்டமேட்டிக் பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. த பெப் குவார்டியோலா வே ஆஃப் ஃபுட்பால் வந்து ஆரம்பிச்சிச்சு 2000 2010ஸ்ல. 2011 12 13 எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெப் குவார்டியோலா ஃபுட்பால் வந்து பயங்கரமா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கர ஷார்ட்டான பாசஸ் போடணும், பக்கத்துல எல்லா பிளேயர்ஸும் இருக்கணும், இந்த டிக்கி டாக்கா சிஸ்டம் கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. விச் ஐ ஃபீல் டிக்கி டாக்காவே இஸ் அ சப் சிஸ்டம் ஆஃப் டோட்டல் ஃபுட்பால். அதுல இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி டைம்ல வந்து இட் கெப்ட் கோயிங் த வே இட் இஸ். இப்போ இருக்க சிஸ்டம் தான் எல்லாரும் நானும் பெப் குவார்டியோலா தான் ஆடணும், நானும் பெப் குவார்டியோலா மாதிரி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அகாடமி ரேஞ்சில இருந்து போயிட்டு இருக்கு. வேர்ல்டுலயே ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துலயுமே பெப் குவார்டியோலா சிஸ்டம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு புரட்சியை வந்து பெப் குவார்டியோலா வந்து கொண்டாந்தாப்ல. ஸோ சிஸ்டமேட்டிக்கா வந்து ஒரு பிளேயர்ஸ் ஆடணும். இப்போ ஜாக் ரிலேஷை வாங்கி அவனோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி எல்லாம் கம்மி பண்ணி சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி நீ யூஸ் பண்ணிக்கோப்பா. எங்கெல்லாம் பாஸ் பண்ணணும்னு இருந்தா நீ அங்கதான் வந்து பாஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அங்கதான் நீ பண்ணணும். நீ சும்மா எடுத்துட்டு போய் நீ வந்து ட்ரிபிள் பண்ணி போலாங்கிறதெல்லாம் நீ பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமுக்கு வந்து இப்போ நான் அப்போ வர ஆரம்பிச்சோம். அதை கவுண்டர் பண்றதுக்காக நம்ம யர்கன் கிளாப் வந்து கீகன் பிரசிங்னு கொண்டாப்ல. என்னன்னா நீ அங்கேயே பாலை உனக்குள்ளாரே பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியே காட்டுறேன். இது வந்து கீகன் பிரசிங் வர்சஸ் இந்த சிஸ்டமேட்டிக் ஃபுட்பால். ஒரு பெப் குவார்டியோலா மாதிரி ஒரு ஃபுட்பால் அப்படின்னா, பெப் குவார்டியோலா சிஸ்டம்ல வந்து இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் டு ஈச் அதரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது குலாப் என்ன சொன்னார், ரைட் ஹேண்ட் சைட் கீகன் பிரசிங் பார்த்தோம்னா ரொம்ப ஹையா போய் இப்போ வந்து பால் வந்து இப்போ இந்த சென்டர் பேக்ஸுக்கு இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல போயிட்டு பாலை வாங்குறதுக்காக இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ பால் இங்கே பாஸ் பண்ணலாம், இங்கே பாஸ் பண்ணலாம், அங்கிருந்து போய் இங்கே ஒரு இல்லை இங்கே போய் இங்கே ஒரு இந்த மாதிரி ஷார்ட் பாஸாக போட்டு பண்ணலாங்கிறத அவங்க பிளானாக இருந்தபோது கிளாப் மாதிரி என்ன பண்ண அப்படின்னா ஹை அப் த பிச் கீகன் பிரசிங் ஒரு சிஸ்டம் கொண்டாந்தாப்ல. எல்லா பிளேயர்ஸும் மேலேயே போய் ப்ரெஸ் பண்ணுங்கடா, எங்கேயுமே அவங்க வந்து தாண்டி வந்துடக்கூடாது, எல்லாமே 1-on-1 எடுத்துக்கங்க. இந்த பாசிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்போசிஷன் 3 பிளேயர் தான் இருக்காங்கன்னா, இவங்க கிளாப் சிஸ்டம்ல கீகன் பிரசிங்ல 4 பிளேயர் இருந்தாங்க பாருங்க ப்ளூல. ஸோ இங்கிருந்து பால் இங்க போச்சுன்னா கூட இவன் பிரஸ் பண்றதுக்கு இருக்கான், இங்க போச்சுன்னா இவன் பிரஸ் பண்றதுக்கு இருக்கான், இங்கிருந்து இங்க கொடுக்கலான்னு பார்த்தா இவன் வந்துருவான், இல்ல இவன் வந்துருவான், இல்ல ஹெல்ப் பண்ற யாரோ ஒருத்துல வந்துட்டு நீங்க இந்த பிச்சை வந்து சின்னதாக்கி எல்லாருமே வந்து ஆப்போசிஷன் பிளேயர்ஸே வந்து பிரஸ் பண்ணணும்டா. நீ எக்காரத்தை கொண்டு வந்து இந்த பாஸ் வந்து தாண்டி இவன் வந்து இங்க போறானா போட்டுட்டு போறான், அதுக்குள்ளார இந்த பிளேயர் நீ போய் இங்க கட் அவுட் பண்ணிடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கீகன் பிரசிங் ஸ்டைல வந்து இது பெப்பை தடுக்கிறதுக்காக கிளாப் வந்து மெஜாரிட்டியா ஒரு டாட்மென்லயும் அப்படி பண்ணாரு. ஆனா லிவர்பூல்ல வந்துட்டு ஒரு மேஜர் விஷயமா அப்படி பண்ணாரு. வந்துட்டு அந்த ஹை பிரஸ் அங்கேயே பண்ணி பால் அங்கேயே எடுத்து அங்கிருந்து கோல் போடுற கேசி தானே. சும்மா இங்க வரைக்கும் வந்துட்டு இங்க இருந்து நான் எதுனா பாலை கொண்டுட்டு போகணும், அங்கேயே நான் பாலை பிடிக்கிட்டா அங்கேயே நான் கோல் போட்டுருவேனே அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கீகன் பிரசிங்கிறது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸோ
2010s டைம்ல வந்துட்டு மெயின்லி இந்த பெப் கார்டியோலா வே ஆஃப் ஃபுட்பால், பொசிஷனிங் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபுட்பாலும் கீகன் பிரஸிங்கோட இதுவும் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2020 ஸ்டைலுக்கு வந்து பார்த்தோம்னா இட் ஹஸ் பிகம் மோர் டிரான்சிஷனல் பேஸ்ட் ஃபுட்பால். டிரான்சிஷனல் பேஸ்ட் ஃபுட்பால் என்னன்னா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே காட்டுறேன். அந்த டிரான்சிஷனல் பேஸ்ட் ஃபுட்பாலில் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த நம்ம 1990ஸ்லாம் ஆடணும்ல அந்த மாதிரி சிஸ்டமுக்கே கொஞ்சம் திரும்பி வர மாதிரி ஒரு அறிகுறிகள் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து இந்த டீம், இந்த ப்ளூ டீம் வந்து அட்டாக் பண்ணிட்டு வராங்க, எங்கேயோ இந்த இடத்துலலாம் இருக்காங்க, இந்த ப்ளூ டீம் வந்து இங்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போதில் என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் சும்மா பாலை வந்து வின் பண்ணதுக்கப்புறம் சும்மா வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இங்கேயே ஒரு 1000 பாஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து பால் இங்கே வின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக பெப்கார்டியோலா சிஸ்டம் என்ன ஆகும்னா ஸ்லோ பாஸ் சும்மா இந்த இடத்துல வந்து நம்பர் 8 பால் வச்சுக்க அப்புறம் நம்பர் 7 பாலை வின் பண்ணிட்டாரு, நம்பர் 7க்கு வந்துருச்சுன்னா இந்த பிளேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ பெப் கார்டியோலா சிஸ்டம் என்ன ஆகும்னா 7 வந்து 8க்கு பாஸ் பண்ணுவான், 4க்கு பாஸ் பண்ணுவான், 3க்கு பாஸ் பண்ணுவான், 2க்கு வரும், திருப்பி 7க்கு போகும். இந்த பிளேயர்லாம் திரும்பி போய் செட் ஆயிடுவாங்க. அதை சரி அவனுங்க பாஸ் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க, நம்ம வந்து மெதுவாக செட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து செட் பண்ணிக்குவாங்க அவனோட டிஃபென்ஸை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்பர் 7 பாலை வின் பண்றான்னா நம்பர் 8 ஸ்ட்ரெயிட்டா இங்க ஓடு, நம்பர் 9 இங்க ஓடு, 10 மேல ஓடு, 5 இங்க ஓடு, 6 இங்க ஓடு, ஸ்ட்ரெயிட்டா பாலை வின் பண்ணோடனே நீ முன்னாடி பாரு டிரான்சிஷன்ல. ஏன்னா இவனுக்கு இன்னும் ரிகவர் ஆகல. ஏன்னா இவங்க பிளேயர்ஸ் எல்லாம் என்ன மேல இருக்காங்கல்ல, இந்த 2 இந்த 5 இவங்க எல்லாம் என்ன மேல இருக்காங்க. மீதி 3 சென்டர் பேக்ஸே யாரா இருந்தாலும் இங்க தான் இருக்காங்க. ஸோ இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா பால் இங்க வின் பண்ண உடனே நம்பர் 8 வா வந்து 7 இருந்து பாலை வாங்கின உடனே 9க்கு போடும். அப்பதான் இவங்க எல்லாம் இன்னும் ஓடிட்டே இருக்காங்க. 9 போறப்ப 10 இங்க ஓடு, 6 இங்க ஓடு, 5 இங்க வந்து நில்லுன்னா 10க்கு 9க்கு ஸ்ட்ரெயிட்டா 10க்கு போடு அப்படின்னு சொல்லி இந்த டிரான்சிஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பாலை விட்ட உடனே அட்டாக் போய் ஆப்போசிஷன் போய் செட் ஆகிறதுக்குள்ள நம்ம அட்டாக் பண்ணி கோலை போட்டுறோம்டா. கோலை போட்டோமா அப்புறம் நம்ம வந்து ஜாலியாக மாடி உட்காந்துக்குவோம். எதுக்கு நம்ம வந்து திருப்பி போய் பிரஸ் பண்ணணும், திருப்பி அவன் நம்மள்ட்ட பாலை கொடுத்தா திருப்பி நம்ம பண்ணலாம், நம்ம போய் அவனை பிரஸ் எல்லாம் பண்ணில பாலை வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷனல் பேஸ்ட் ஃபுட்பாலுக்கு வந்து மாறிட்டோம். என்னன்னா பாலை வச்சிருக்கிற இடத்த விட டிஃபென்ஸ்ல ரெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்ட் டிஃபென்ஸ்னா அவுட் ஆஃப் பொசஷன், நம்மளுக்கு வந்து பாலை விட்டுட்டோம்னா எப்படி ரிகவர் ஆகுறது. ஏன்னா இப்ப நம்ம ஆப்போனன்ட் வந்து நம்மள வந்து இப்ப டிரான்சிஷனல் அடிக்க பாக்குறான்டா, நம்ம எப்படி ரிகவர் ஆகுறது பாலை விட்டோம்னா அப்படிங்கிறதுக்கே வந்து பயங்கரமா நம்ம வந்து இப்ப ஆராய்ந்து பார்த்து அந்த லெவல்ல வந்து இப்போ டாக்டிக்ஸ்ல அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ரெஸ்ட் டிஃபென்ஸ் சொல்றோம், REST, ரெஸ்ட் டிஃபென்ஸ். அந்த டிஃபென்ஸை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும், எது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த இது மாறிட்டு வருது. ஆனா இப்போ வந்து இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை ஃபுட்பால் என்னன்னா, டேய் உள்ள வந்தோடனே ஒரு மேனேஜர் வந்து நீ என்ன சிஸ்டம் ஆடுற, நீ என்ன ஸ்டாட்ஸ் பண்ற, நீ எவ்வளவு கோல் போடுற, அசிஸ்ட் போடுற, உன் ஃபீல்டு டில்ட் எவ்வளவு இருக்கு, XG எவ்வளவு இருக்கு, நான் பெனல்டி XG எவ்வளவு இருக்கு, XA எவ்வளவு இருக்கு, அதை கொண்டு நம்ம வந்து பயங்கரமா ஸ்டாட்ஸ் விஷயத்துல உள்ள போயிட்டு இருக்கோம். டிரான்சிஷனல் வே ஆஃப் ஃபுட்பால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் மாறிட்டு வர மாதிரி ஒரு அறிகுறியும் தெரியுது. 1990ஸ்ல எப்படி ஆனாங்களோ அந்த மாதிரி பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் மாறிட்டு வர மாதிரியும் தெரியும். ஸோ இதெல்லாமே இப்போ 2025 வந்து நிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி கடைசியாக வந்து இந்த பாயிண்ட்ஸ் பெர் கேம் இப்படியெல்லாம் ஆடுறனால எவ்வளோ 80 பாயிண்ட்ஸ் எடுத்தா வின் பண்ணிடலான் இருந்த ஒரு சீசன் வந்து இப்போ 95, 100 எடுத்தாதான் வின் பண்ண முடியுங்கிற ரேஞ்சுக்கு நம்ம போயிடுச்சு. ஏன்னா இப்போ 1990s இருந்த யுனைடெட் வந்துட்டு வின் பண்ண சீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பெர் கேமே 2.02 தான் இருந்துச்சு. ஸோ 38 மேட்சஸ்னா 76 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. 76 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே வின்னர்ஸாக இருந்தாங்க. 76 எல்லாம் நீ எடுத்தீங்கன்னா இப்போ நீ டாப் 4 வரலாம், நீ வின்னெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரேஞ்ச் இப்போ 2025ல வந்துட்டோம். ஸோ 1990ஸ்ல 2.02, 2000ஸ்ல 2.10, 2010s மேன் சிட்டி வந்து 2.16, 2020s மேன் சிட்டி 2.35க்கு போயிடுச்சு. பாயிண்ட்ஸ் பெர் கேம் எடுத்தா தான் நீ வின் பண்ண முடியும். சேம் செரியாலாம் பார்த்தோம்னா 1990ஸ்ல யுவென்டஸ் பெரிய லெவலுக்கு போது அவங்க 1.93 தான் பாயிண்ட்ஸ் பெர் கேம் அவங்க வந்து வின் பண்றதுக்கு. 2000ஸ்ல இன்டர் வந்து 2.01 கொண்டு வந்தாங்க. 10ஸ்ல வந்து யுவென்டஸ் திருப்பி 2.29க்கு, இப்போ 2020ஸ்ல இன்டர் மிலான் 2.37 கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி எடுத்தாதான் வின் பண்ண முடியும்னு. ஸ்பெயின்ல பார்த்தோம்னா 1.90 இருந்துச்சு 1990s மெட்ரிட். பார்சலோனா 2000ஸ்ல 1.97 கொண்டு வந்தாங்க. 2010ஸ்லயும் பார்சலோனா 2.39 கொண்டு போனாங்க. 2020ஸ்ல இப்போ மெட்ரிட் வந்து 2.33 இருக்காங்க. ஸோ 2.3, 2.33, 2.37, 2.35 இந்த 3 லீக்லயும் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ரேஞ்ச் எடுத்தாதான் டைட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம எவ்வளவு சொல்றோம், அந்த லிவர்பூல் மேன் சிட்டி அவங்களுடைய ஒரு 5-6 இயர்ஸ்ல ஐயோ ஒரு டிராபா அவ்வளவுதான்ப்பா மேன் சிட்டி டைட்டில் ஜெயிச்சிருவாங்க,
ஒரு கேம் தோத்துட்டோமா, இனிமேல் மேன் சிட்டி பாயிண்ட் டிராப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்தில் நம்ம வந்தோம்ல. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி வரதுக்கான டைம் வந்து இப்போ மறுபடியும் அந்த ஸ்டேஜுக்கு போவோமான்னு தெரியல. ஏன்னா இந்த லீக் இந்த சீசன் வந்துட்டு லிவர்பூலும் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறாங்க, ஆர்சனலும் பயங்கரமாக ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்சி தேவையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில. நம்ம போக போக தான் வந்து அது நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ன நடக்கும், 2020s முடியும் போது கூட வேற மாதிரி ஃபுல் டிரான்சிஷன் எல்லாம் போயிடுவோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நீங்க வந்து என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. இது வரைக்கும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன்.